நான் இந்த ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் சார். காத்தவாள் 2 ஷூட்டுக்கு அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேளுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டேக் ஒன் ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் ஏன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைகள் போட்டு காமிச்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். நான் அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னான்னு. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது. என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காருன்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணார். அதுவும் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, என்னால் முடியும்னா அது அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி.